ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இது ஒரு ஷார்ட் ரீடிங் கொடுக்குறேன். முருகர் மெசேஜ். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு இன்றைக்கின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்குது. பகவானுடைய அற்புத ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. முருகருக்கு ஓம் முருகான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் முருகர் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட படிப்பு, வேலை, பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த வேலையை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் வந்து ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த இதில் வந்து ஜாப் கேரியரில் ஒரு நல்ல லேர்ன் பண்ண முடியும். அதில் நீங்கள் நல்லா ஷைன் ஆக முடியும். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கேரியரை கொடுக்கும். அதனால் அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுக்கான திறமையை நீங்கள் அதில் நல்லா நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க அந்த இதில் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பைல் 2க்கு. வாவ், எம்பரர் வந்திருக்காங்க. ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஹானஸ்டான பர்சன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வரும் வாரம் வந்து ஃபுல் மூன் டே வருது, 10ஆம் தேதி. ஓகேவா? வியாழக்கிழமை. நீங்கள் அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபுட் டொனேஷன் பண்ணணும். அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருக்குது. ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று நாங்கள் மந்த்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுலெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊரில் இருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பேன். எல்லாருமே வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நீங்கள் யாரெல்லாம் முடிகிறவங்க நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 விஷயம் அன்றைக்கி நடக்க போகுது ஃபுல் மூன் டேயில். ஒன்று, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, உங்களோட குடும்ப ஒற்றுமை, உங்களோட திருமணத்தடை, அப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஓகேவா, காரிய தடைகள் இருக்குது. இது மாதிரி இருக்கிற விஷயங்கள், படிப்புக்காக நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகுதுனாலும் சரி. ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமை, மகன் மகள் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போய்ட்டுருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி A to Z எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். சில தீட்சை மந்திரங்கள்லாம் கொடுத்து உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு பிளாக் மேஜிக் கூட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் போகும். அதே மாதிரி பிஸ்னஸில், வேலையில் கூட நிறைய தடைகள் காமிக்கும். சில பேருக்கு வந்து கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போனாலும் இது எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா அன்றைக்கி கர்மா கிளன்சிங் நடக்குது, முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு டிவைன் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த டைமில் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் அதையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதை தென் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும், அந்த ப்ரேயரில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்கிற டீட்டெயிலை அனுப்பி வைங்க. உங்களை எல்லாருமே வந்து நான் அந்த ப்ரேயரில் பார்க்குறேன். சரியா? மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ராஜாங்கத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆளுமை திறன் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டடான வேலையில் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம், இல்லைனா ஃபீமேல் பார்க்குறீங்க, சூஸ் பண்ணிங்கன்னா குடும்பத் தலைவி. ஓகேவா? கண்டிப்பாக கவர்மெண்ட் செக்டார் இல்லைனா ஒரு ப்ரைவேட்டில் இருந்தால் கூட நீங்கள் உங்களோட
டீமுக்கு ஹெட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி ரூலிங் பண்ணக்கூடிய அந்த மாதிரி கேப்பபிள் பர்சன் நீங்கள் வந்து முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி ஆக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஓகேவா? சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு ரோல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முருகர்கிட்ட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப தயக்கம் இருந்தது, இதெல்லாம் ரொம்ப பேர்டனிங்கான விஷயம், இதெல்லாம் நம்மளால் செஞ்சிட முடியுமா, நம்ம அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா நமக்கு அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க, உங்களால் முடியுங்கிறாரு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேப்பபிள் பர்சன் தான். நீங்கள் யாருங்கிறத சில பேர் வந்து உணராமல் இருந்தீங்கன்னா உணர்ந்துக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறார். ஓகேவா? உங்களோட சக்ஸஸ்க்கான விஷயங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுற முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அதாவது எப்படின்னா உங்களோட வேலையில் ஒரு நேர்மை இருக்கும், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும், எல்லாமே ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி வைப்ரேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க, அந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைய போகுது. ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பயப்படாதீங்க. இப்போது இதே ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்கள், உங்களால் முடியும். ஓகே. சூப்பராக வந்திருக்கு பைல் 2க்கு. முருகருக்கு ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்கள் கமெண்டில். ஓம் சரவணபவா, உங்களுக்கு எப்படி அப்பாவை கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. ஓம் செந்தில் ஆண்டவா போற்றி, ஓம் பழனி ஆண்டவா போற்றி, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கமெண்டில் சொல்லுங்கள். பைல் 3க்கு பார்க்குறோம். பைல் 3 ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் சூஸ் பண்ணவங்க ரொம்ப அன்பான பர்சன், ஒருத்தியான பர்சன், ஒரு குடும்ப தலைவர் தலைவியாக இருப்பீங்க. ரொம்ப அன்பு, நேர்த்தி, மற்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு குடும்பத்தையும் சரி ஒரு நிர்வாகத்தையும் எப்படி நடத்தி கொண்டு போகணும், எல்லாரையும் எப்படி அரவணைக்கணும், எல்லாருக்கும் எப்போ யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு கைடும் பண்ணுவீங்க நீங்கள். ஓகேவா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவீங்கன்னு சொன்னல, நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது இல்லைனா வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறது அந்த மாதிரி கூட தோணுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் உங்கள் மனைவிக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ உங்களோட சப்போர்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும். எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸில் நீங்கள் யாராவது உங்களோட பர்சன், இப்போ உங்கள் கணவர் உங்ககிட்ட அந்த மாதிரி அன்பாக நடந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அவங்க உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கலாம். ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு தாட் வருது உங்களுக்கு. எனக்கு அது இன்ட்யூஷன் வந்துருச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் சப்போர்ட்லேருந்து எமோஷ்னல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் செந்தில் ஆண்டவா, பழனி ஆண்டவா, எப்படி கூப்பிட்டா அப்பாவை பிடிக்குமோ அப்படி சொல்லுங்கள். ஓகே. சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.